வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கேஸ் அடுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா சமைக்கிறப்ப கேஸ் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேஸ் ரெகுலேட்டர் கேஸில் இருந்து கேஸ் அடுப்போட இன்டர் கனெக்ட் பண்ணுற அந்த முனை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லூஸாக இருந்துச்சு. ஸோ இதிலேருந்து அந்த கேஸ் ஆன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெளியில் கேஸ் கசிந்துச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணும்போது எனக்கு ஒரு ஐடியா இந்த மாதிரி டைட் பின்னர் இந்த எலக்ட்ரிக் ஷாப் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா எல்லாருமே கொடுப்பாங்க. இதோட காஸ்ட் ஒரு 10 ரூபா தான். ஸோ அந்த லூஸாக இருக்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த பின்னை இன்செர்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணி இது பண்ணியாச்சுங்க. இப்போ கேஸ் ரெகுலேட்டர் நம்ம ஆன் பண்ணாலும் சுத்தமாக பார்த்திங்கன்னா அந்த கேஸ் ஸ்மெல் வரல அப்படின்னா கேஸ் கசியலைன்னு அர்த்தம். இப்போ நம்ம 2 ஸ்லிம்மே கொஞ்சம் பற்ற வைக்கிறப்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. எப்போவுமே இந்த மாதிரி கேஸ் அடுப்பு பற்ற வைக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஸ் கசிவுகள் இருக்கான்றது பார்த்துக்கிறது நல்லது.